இந்த கொஷினில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். ஏபிசி 3 பேருமே சேர்ந்து ஒரே பிளேஸில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சேம் பிளேஸ், சேம் ரூட்டில் தான் போகிறாங்க. பட் என்ன பண்ணுறான்னா, ஏவுடைய ஸ்பீடு 60, பியுடைய ஸ்பீடு 75, சியுடைய ஸ்பீடு 80. ஓகே, இப்போது ஏ ஸ்டார்ட் த ஜோர்னி 5 hours பிஃபோர் பி டஸ். அப்போது பி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏ 5 மணி நேரம் ஓடிட்டான், ஸ்டார்ட் பண்ணிட்டான். சரிங்களா? பட்டு பியும் சியும் ஏவை ஓவர்டேக் பண்ணுறப்போ ஒரே டைமில் ஓவர்டேக் பண்ணுறாங்க. சரிங்களா? சேம் இன்ஸ்டன்ஸில். அப்படின்னா ஏ ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் சி எவ்வளோ நேரம் கழித்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பான்? பிகாஸ் 5 hours கழித்து தான் உனக்கு பி ஸ்டார்ட் பண்ணுறான். ஏன்னா பியோடைய ஸ்பீடு 75. அப்போது சி 80 கிலோமீட்டரு இன்னுமே லேட்டாக ஸ்டார்ட் பண்ணியிருப்பான். ஏன்னா அப்போ தான் ஓவர்டேக் பண்ணுறப்போ சேம் டைமில் ஸ்டார்ட் பண்ண முடியும். இப்போது ஏவுடைய ஸ்பீடு 50 நம்ம டேட்டா எழுதியாச்சு. ஏ 50, பி 75, சி 80 அப்படின்னு நம்ம டேட்டாவை எழுதியாச்சு. ஓகேவா? இப்போது ஏ இன் 5 ஹவரில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருப்பான்னு பார்த்தா 5 ஹவரில் 300, 5 × 60 300. சரிங்களா? ஓகே, இப்போது ஏக்கும் பிக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குது? 300 இருக்குது. பியோடைய ஸ்பீடு 75. சரிங்களா? பியோடைய ஸ்பீடு 75, ஏவோட ஸ்பீடு 60. அப்போது ரிலேட்டிவ் ஸ்பீடில் நம்ம போட்டோம் அப்படின்னா பி ஏவை கிராஸ் பண்ணுறதுக்கு 20 hours எடுக்கும். சரிங்களா? டோட்டலாக 20 hours எடுக்கும். அப்போ ஏ டோட்டலாக ட்ராவல் பண்ணியிருக்கிற டிஸ்டன்ஸ் 25 hours ஏ ட்ராவல் பண்ணியிருப்பான். சரிங்களா? இப்போ இந்த 25 ஹவர்ஸில் ஏ எவ்வளோ ட்ராவல் பண்ணியிருப்பான்னு பார்த்தோன்னா 25 × 60 போட்டால் 1500 தான் டோட்டல் டிஸ்டன்ஸு. ஓகே, இப்போது இந்த டோட்டல் டிஸ்டன்ஸை சி கவர் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும்? ஸோ 1500 டிவைடட் பை சியோடைய ஸ்பீடை போடுறோம். 18.75 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். சரிங்களா? அப்போது ஏ 25 ஹவர்ஸில் ரீச் பண்ணுறத சி 18.75 ஹவர்ஸில் ரீச் பண்ணுறான். அப்போது சி 6.2 hours கழித்து நமக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கான். ஏ ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் சி 6.25 மணி நேரம் கழித்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கான். சரிங்களா? இந்த கொஷின்ஸை லாஜிக்கலாக அப்ரோச் பண்ணுறது இப்படி தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இந்த கொஷின் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பை பாய்.